நம்ம இந்த வீடியோவில் 8th சோஷியல் சயின்ஸ்க்குன்னு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சிருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாமல் பக்காவாக படிச்சிருங்க பசங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மெயின் மேட்ரு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோடு இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் போய் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் போயிட்டு உடனே டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிடும். அந்த சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட உங்கள் ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக போடுறோம் பசங்களா. ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணிங்க. ஒருவேளை நம்ம மாணவர்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, in 1453 Constantinople was captured by dash. Second one, what was the Mahal in the Maghalvari system? Fourth one, who was the social reformer who started school for the women of historically dash? Fourth one, coastal towns developed by the British were dash. Fifth one, World Soil Day is observed on dash. Sixth one, Earth's atmosphere contains about percentage of nitrogen and oxygen dash. Seventh one, people move from dash to dash mainly in search of better jobs. Next, eighth one, iron and steel and cement industries are the example of dash industries. Ninth one, the governor of a state is appointed by dash. Tenth one, who is called the first citizen of India. 11th one, India is a land of dash. 12th one, road safety week is celebrated in the month of dash every year. So இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பசங்க நல்லா படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 13th ஒன், who designed the symbol of Indian rupee. 14th ஒன், among the following who are responsible for black money. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் புக் பேக்கில் வந்து 99% கேட்டுருவாங்க. ஸோ அந்த புக் பேக்கை ரெஃபர் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 10 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி, சரிங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பக்காவாக படிச்சு வச்சுருங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 15th வந்து பார்த்தீங்கன்னா give a short note on archives. 16th ஒன்று write a short note on black hole tragedy. வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ கம்பல்சரி படித்து வச்சுருங்க. 17th ஒன், what was the part of Velu Nachiyar in the Palyaka river. 18th ஒன், what is Gandhiji or the scheme of education. 19th ஒன், name the 3 presidency cities. 20, what is soil conservation. 21, why Africa is called a mother continent. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 24 பா. 24 பற்றி பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சிட்டிசன். 25, ரைட் அபவுட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 26, ரைட் எனி 4 டிராஃபிக் ரூல்ஸு. 27, வாட் ஆர் த ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. 28, வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பா. அடுத்து நிறுத்தமாக சொல்கிறேன். இன்னொரு மெயின் டவுட் வரும் பசங்களுக்கு, ப்ரோ இந்த கொஸ்டின் பேர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது தெளிவாக சொல்கிறேன்ப்பா. அதாவது நம்ம மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் மாறுபடும், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் படித்து வச்சிங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சில கொஸ்டின் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 5 மார்க்ஸ் பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 10 எழுதினா போதுப்பா. கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி, சரிங்களா? ஸோ இதில் 29 வந்து மேட்ச். ஸோ மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷு ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷனு, ராஜாராம் மோகன் ராய், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, புல் ஃபேக்டர். ஸோ இந்த பக்கம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சோஷியல் ரிஃபார்மர், 1935, 6 to 14 years, 1600. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்க, மேட்ச் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 13, fill in the blanks பா. ஸோ fill in the blanks பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ UNO was established in the year dash. Second one, dash rightly regarded as the father of local self-government in India. Third one, mist is denser than dash. Fourth one, dash is the first Indian research station in Antarctica. Fifth one, dash in the year dash year Reserve Bank of India was established. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 31 வந்து true or false பா. ஸோ India was famous for cotton and silk cloths. Second one, igneous rocks are called primary rocks. Third one, the word tsunami is derived from Japanese language. Fourth one, Samanar book given by Naladiyar.
ஃபிஃப்த் ஒன், த வேர்டு மணி இஸ் derived ஃப்ரம் ரோமன் வேர்டு மொனேட்டோஜினோ. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபில் இந்த பிளான்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸு 1 மார்க் மேட்ச் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும். ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணப்படும். அப்படின்னா குரூப்பில் அப்லோட் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் 32 பா. ஸோ 32 பார்த்தீங்கன்னா கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. 33, discuss the merits and demerits of the permanent settlement. 34, what were the instructions founded to strengthen science and technology by the Indian government in the post-independence context. 35, elaborately discuss the effects of water pollution. 36, discuss the problems of urbanization. 37, classify the industries through a flowchart. 38, discuss the powers and functions of the chief minister. So most important repeated question இப்போ இது நல்லா படிச்சு வச்சுருங்க, அடிக்கடி கேட்பாங்க. 39, secularism is necessary for a country like India, justify. 40, list out the weather elements and associated measuring instruments. 41, what are the difference between savings and investment. 42, mark the following place in world map. ஸோ இந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இதுதான்ப்பா. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் போனால் மிஞ்சி கிரீன்லேண்ட். ஸோ இப்படி தான் கேட்பாங்க, மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பிளேசஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் பா. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 43 வந்து பார்த்தீங்கன்னா வாட் வேர் த காசஸ் ஃபார் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. அடிக்கடி கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே 8 மார்க்ஸில் இந்த கொஸ்டின் தான் வரும். ஒன்று கிரேட் ரிவால்ட் இல்லை வேலூர் ரிவால்ட். ஸோ இப்படி தான் மாற்றி கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கிவ் ஏ டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் ஆன் த காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் ஆர். ஓகேங்களாப்பா? ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 44 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த இந்தியன் அவுட்லைன் மேப்பு. ஸோ டெல்லி, கொல்கத்தா, பாம்பே, நாலந்தா, வர்தா, மதுரை, மத்ராஸ், லக்னோ, வலாபி, கொச்சின். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களோட கொஷின்ஸு. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் உட்பட எல்லா கொஷின் நல்லா பார்த்து வச்சுருங்க. இது வந்து பழைய கேள்விகள். நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில், சோஷியல் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கொஷின் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை நம்ம மாணவர்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம பசங்க டக்குன்னு நம்ம கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் மெயின் மேட்ரு பசங்களா, இந்த கொஷின்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுருவோம். நம்ம பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் என்ன வருவாங்க, அதே மாதிரி இதே மாடலில் உங்களான கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் தூக்கி அப்படியே நம்ம பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருமே. அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு இது கொஸ்டின் பேப்பர் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு, சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம சேனல் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் போய் சேரும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கப்பா. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸில் தொடர்ச்சி போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பாய் பாய்.